முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, சில ஸ்டாக்ஸை பற்றியான முக்கியமான நியூஸ்லாம் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா, சோமவர்தன மதர்சன் சுமி இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, மோத்திலால் ஓஸ்வால் வந்து இவங்களுக்கு ரூ. 114 டார்கெட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹98 அளவுக்கு ட்ரேட் ஆகி ₹98.50 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய வீடியோஸில் பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்து இதில் ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்திருந்தது இந்த ஷேருக்கு. அதாவது ஒரு ஜப்பான் பேஸ்டு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு 81% அளவுக்கான ஸ்டேக்ஸை வந்து அடுத்த ஃபினான்சியரில் அடுத்த ஃபினான்சியரோட செகண்ட் குவார்ட்டருக்குள்ளே வாங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நியூஸ் வந்ததுலேருந்து இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அப்போ அதுலேருந்து பாருங்கள் ஒரு நாளுக்கு மேலே ஏற்றத்தை கொடுக்கும். ₹90 இருந்தது. ஒரு ₹8 அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல நியூஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு சில ஷேர்ஸில் வரும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா இப்போ அது மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்து நல்ல நியூஸாக வந்துருக்குது. சரி, இந்த ஷேரோட ஃபண்டமெண்டல் பார்ப்போம். டெக்னிக்கலாக அது வந்து மேலே ஏறும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் பார்க்குறப்ப பிஇ வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது. 30 தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்களோட ப்ரமோட்டர் வந்து கிட்டத்தட்ட 9.5% அளவுக்கு ஸ்டேக்ஸ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன்று தான் வந்து நான் கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ஸ் நல்லா வச்சுருக்கிறாங்க. டெட் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. ஓரளவு நல்ல கம்பெனி தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நெகட்டிவாக கொடுக்கல, பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லேருந்து சேல்ஸ் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பட் ப்ராஃபிட் மட்டும் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லையும் இயர் ஆன் இயர்லையும் லாஸ்ட் இதில் குறைஞ்சிருக்குது. பட் வரக்கூடிய காலங்களில் இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இதாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்மில், அதாவது இன்னொரு பல வருடங்களை வச்சுருக்கும் போது இதில் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த நண்பர்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறோங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு ₹114 போகும்னு மோத்திலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50 வந்து காலையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. மதியானம் 2:30 வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து அடித்தாங்க அடி. மேலே நல்லா உயரமாக தூக்கிட்டு போயிட்டு கீழே போட்டால் நல்லா அடிபடும். அதாவது கொஞ்சமாக சின்ன உயரத்துலேருந்து விழுந்துட்டா நல்லா அடிபடாது. என்ன பண்ணுவாங்க அதுக்காக, நல்லா உயரமாக தூக்கிட்டு போய் ஒரே போடு டம்முன்னு போட்டால் நல்லா அடிபடும். அதே மாதிரி நல்லா பாசிட்டிவில் போய்கிட்டு இருந்த ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு 2:30க்கு மேலே நல்ல ஒரு செல் ஆஃப் வந்துடுச்சு. இன்றைக்கி நம்மளோட எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ணி தான் வச்சுருக்க போகிறாங்க. அது ஒரு 7 மணிக்கு உள்ள கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதை நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கி மெயினாக நம்மளுடைய நிஃப்டி 50 விழுறதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா ஐடி தான். ஐடி ஸ்டாக்ஸ் தான். இந்த ஐடி ஸ்டாக்ஸும் விழுறதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வெள்ளிக்கிழமை வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ளூம்பர்க்லேருந்து ஒரு நியூஸ் வந்ததா சொல்லியிருந்தாங்க. என்னென்னா ட்ரம்ப் வந்து நம்மளுடைய ஐடி செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸுக்கெலாம், அதாவது இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து புதுசாக டேரிஃப் போட போகிறதா ஒரு ரூமர் கிளம்பிடுச்சு. அதை பற்றி ப்ளூம்பர்க்லேருந்து அவங்க மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இல்லை, நாங்கள் வந்து ட்ரம்ப் அந்த மாதிரி சொன்னதா நாங்கள் எந்த ஒரு தகவலும் நாங்கள் எங்களுடைய வெப்சைட்லேயோ எங்களோட நியூஸ்லேயோ எதுலேயுமே நாங்கள் சொல்லலை அப்படின்னு அவங்களோட விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் ஒரு செல் ஆஃப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் பெருசாக ஏற்றத்தை கொடுக்க முடியல. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்லாம் ஒரு ₹3000 ஒரு ₹3150 வரைக்கும் போயிட்டு திரும்பவும் இப்போ ஒரு 3000 ரேஞ்சுக்கே வந்துடுச்சு. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் இல்லை அந்த ஸ்டாக்கில் வந்து மேலே அப்படியே புல் பண்ணி நிற்கிறதுக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆட்டோ செக்டர் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டரில் மெட்டல் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. டாடா ஸ்டீல் ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. ஆனால் க்ளோஸ் ஆகிறப்ப கொஞ்சம் கம்மியாகிடுச்சு ப்ரைஸு. அப்புறம் அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2.25% ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிஎஸ்சி ஸ்டாக்கான செயில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 3% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மெயினான காரணமாக ஒரு 5 காரணம் சொல்கிறாங்க. அது என்னென்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட், அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் உள்ள மீட்டிங்கில் ஃபெடரல் ரிசர்வ், அதாவது அமெரிக்காவில் வந்து கண்டிப்பாக ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், அப்புறம் அதுக்கடுத்து சைனாவில் பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ டேட்டா வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக வந்திருக்க ஒரு காரணத்தினாலையும், அப்புறம் அதுக்கடுத்து ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு சேஃப்கார்ட் டியூட்டின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால ஃபாரின்லேருந்து மெட்டல் இந்தியாவுக்கு வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், அதுக்கடுத்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய காலங்களில் ஏற்படலாம்
அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயும் இன்னைக்கு வந்து மெட்டல் செக்டர் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூக்கு இன்னொரு நியூஸும் வந்திருக்குது. என்ன நியூஸ்னா, அவங்க பாருங்க இயர் ஆன் இயர்ல வந்து இந்த மாசத்துல ஆகஸ்ட் மாசத்துல போன வருஷத்துல விட இந்த வருஷத்துல ஒரு 17% அளவுக்கு அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் வந்து கூட்டியிருக்காங்க. அதாவது பாருங்க 27 லட்சம் டன்ஸ். அதாவது கேஜி கணக்கில் பார்க்குறோம்னா ஒரு 270 crore கிலோஸ், அதாவது 270 கோடி கிலோ. அவ்வளோ அளவுக்கு இந்த 1 மந்த்ல வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால வரக்கூடிய குவார்ட்டர்ல வந்து இவங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்கிறதுனாலையும் இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து இன்னைக்கு ஒரு 3% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. மெயின் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலை வந்து நாம் வந்து சொல்லலாம். டாடா ஸ்டீலில் என்ன பண்ணால் அவங்களுடைய ஆல் டைம் ஹை வந்து இன்னைக்கு வந்து கட் பண்ணி மேலே போயிடுச்சு. அதாவது ஆல் டைம் ஹை வந்து ஒரு 180 சம்திங் அந்த சைடில் இருந்துச்சு. ஒரு ஆல் டைம் கட் பண்ணி மேலே வந்திருக்குது. இதுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டீல் செக்டரில் வந்துடக்கூடிய நியூஸ்கள் தான். பாருங்க இன்னைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு செக்டரில் ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. இப்போ இதில் மெயினாக நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, அவங்க வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்க. யாருன்னா மார்கன் ஸ்டான்லி ஒரு ரேட்டிங் கம்பெனி. இந்த பாருங்க மார்கன் ஸ்டான்லி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து ஒரு 1300 வரைக்கும் போகணும். டாடா ஸ்டீல் வந்து ஒரு 200 வரைக்கும் போகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கணும். செயலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 140 வரைக்கும் போகணும். அப்புறம் ஜிண்டால் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 1150 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்கிற அந்த ரேட்டிங் கம்பெனி கொடுத்துருக்க ப்ரைஸ்லாம் போச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸை வச்சிருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். இதில் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இதுதான். மற்றபடி மற்ற ஸ்டாக்ஸில் வந்து பெருசாக நான் இது பிஎஸ்சி ஸ்டாக்குன்றலாம் விட்டுட்டேன். இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கிற காரணத்தினாலையும் வாங்கலை. இதில் வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் டிப்பாகிறப்ப கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நண்பர்கள் வந்து அவங்களுடைய ரிஸ்க் கேப்பபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை கன்சிடர் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டில் இன்றைக்கி என்ன நம்ம நடந்திருக்குன்னா, அவங்க நம்ம 2 நாளுக்கு முன்னாடி இதுவுமே தான் நம்ம தொடர்ச்சியாக அசோக் லேலாண்டு அப்புறம் எம்என்டாமை பற்றி நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இதில் என்னன்னா நம்ம சொல்லியிருந்தோம் 126 ரூபீஸை கட் பண்ணி கீழே வராத வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி 127 126 வரைக்கும் வந்திருந்து மறுபடியும் அங்கேருந்து ஒரு அப்சைடு கொடுத்து இன்றைக்கி பாருங்கள் அவங்களுடைய ஆல் டைம் ஹை வந்து ரீச் ஆகிருக்கு. இது இப்படியே கண்டினியூ ஆகிற பட்சத்தில் இது வந்து மேல் நோக்கிற நல்ல ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் இது வந்து கண்டினியூ ஆகும், இந்த அப்சைடு கண்டினியூ ஆகும் நான் நம்புறேன்னா, ஆகஸ்ட் மாதம் இவங்களுடைய சேல்ஸ் டேட்டா வந்து நல்ல ஒரு டேட்டா தான் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்மில் நம்ம நாடு வந்து வளர்ந்து வரும் ஒரு நாடுன்றதுனால வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கோட யூஸ் ஆகட்டும், கமர்ஷியல் வெஹிக்கிளோட யூஸ் ஆகட்டும் கண்டிப்பாக அதிகரிக்க தான் போகுது. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஸ்டாக்காக தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து இப்போ ஸ்பிளிட்டு போனஸ் கொடுத்துருந்தாங்க. 1:1 போனஸு. அந்த போனஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் அந்த ஷேர் வச்சுருந்தேன். இப்போ கூட கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கு அடுத்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது நான் பார்க்குறேன். அதனால் நண்பர்கள் அனைவரும் இதை வந்து கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பார்த்துக்குருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்என்டமும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஆட்டோ சேல்ஸ் டேட்டா 1ஆம் தேதி வர்றப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இவங்க கொஞ்சம் மாடரேட்டான சேல்ஸ் டேட்டா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜிஎஸ்டியில் வந்திருக்க ஜிஎஸ்டி 2.0 பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆட்டோ செக்டருக்கு ஃபுல்லாக ஜிஎஸ்டி வந்து நல்லா குறைச்சிருந்தாங்க. அதாவது எம்என்டமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேஜர் கார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% அதிகமான கார்கள். அதாவது இப்போ அவங்க ஒரு மாடல் வந்து ஒரு 10 மாடல் வச்சுருக்காங்கன்னா ஒரு 6 மாடலுக்கு அதிகப்பட்ட கார்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நல்லாவே குறைச்சிட்டாங்க. 28லேருந்து கீழே குறைச்சிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால இதோட சேல்ஸ் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக் வந்து நல்லா மேலே ஏற்றிருக்காங்க. இது வந்து நல்ல தரமான ஒரு கம்பெனின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நல்ல ப்ளூ சிப் கம்பெனி, மிகப்பெரிய ஒரு ப்ரமோட்டர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த ஸ்டாக்கை வந்து நண்பர்கள் பார்த்துக்குங்க. இது ஒரு பிரேக் அவுட் 2 நாள் பிரேக் அவுட் ஆகி ஒரு நாள் 4.5% நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப 4 நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறப்ப இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5%லேருந்து 5% ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. நம்ம அப்பவே சொல்லியிருந்தோம் அந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் இன்றைக்கும் பாருங்கள் ஒரு 4% அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ஏற்றம் தான். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மாதம் டயத்தில் பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸ்க்கு வந்துருந்துச்சு. இப்போ அங்கேருந்து கிட்டத்தட்ட நீங்களே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதில் வந்து ரிஸ்க் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக உள்ளது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாமல் எந்த ஒரு விஷயமே கிடையாது. பட் அந்த எந்த அளவுக்கான ரிஸ்க் இருக்குங்கிறது தான் விஷயம். அதாவது ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அங்கே வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இது பாண்டில் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்காது. பட் இங்கேயுமே வந்து ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க்னு சொன்னால், நீங்கள் பாண்ட் வாங்குற கம்பெனி வந்து
டீஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுடைய பணத்த வந்து நீங்க இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படி டீஃபால்ட் ஆகாத கம்பெனி நாம வாங்க முடியுமான்னா, கண்டிப்பா வாங்க முடியும். அந்த பாண்ட் நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவங்களோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரேட்டிங்கா இருக்கணும். அப்புறம் செக்யூர்டு பாண்டா இருக்கணும். அப்புறம் அவங்களோட கொஞ்ச நாள் பாஸ்ட் ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பாண்ட் வந்து வாங்கலாமா, வேண்டாமாங்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைச்சிரும். நான் பார்த்தீங்கன்னா, பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து எப்பவுமே டைவர்சிஃபையா வச்சிருக்கும்போது மட்டும் தான், நமக்கு வந்து ரிஸ்க் அதிகமா இருக்காது. கம்மியா இருக்கும். பார்த்தீங்கன்னா, பாண்டு, கோல்டு, அப்புறம் ஸ்டாக்ஸு, அப்புறம் எஃப்டில அந்த அளவுக்கு பெருசா இல்ல. பட் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நண்பர்கள் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்காக கண்டிப்பா அத பத்தின ஒரு வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்கு போடுறேன். பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது ஏன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ரிட்டர்ன் வந்து அதில கிடைக்காது. எஃப்டிய விட அதிகமான ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து அதில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்ப எஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6லேருந்து 7% அளவுக்கு வந்துடுச்சு. பட் பாண்ட்ல நீங்க ஒரு நல்ல ஒரு பாண்ட் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 9லேருந்து 11.5 12 வரைக்கும் சொல்றாங்க. நான் ஒரு 11 வரைக்கும் உள்ள பாண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்ததே சொல்றேனே 9லேருந்து 11 வரைக்கும் உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் இயர்லி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த ஒரு ஸ்டாக்ஸு. நமக்கு இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நம்மளோட சேனல்ல. எல்&டி ஃபைனான்ஸு. எல்&டி ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட். எல்&டி ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா, இதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது பிரேக் அவுட் ஆகி அவங்களுடைய மேல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா, சார்ட்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு இதோ கப்பு, ஒரு சின்ன ஹேண்டில் போட்டு மேல பிரேக் அவுட் ஆகி மேல போயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்குமே ஒரு 1.25% அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்த தான் குடுத்திருக்கு. இந்த ஏற்றம் தொடர்ற பட்சத்தில, கூடிய சீக்கிரமே இது ஒரு ரூ. 260 வரைக்கும் போகும்னு நான் நம்புறேன். பார்க்கலாம். நண்பர்கள் வந்து இந்த ஸ்டாக்க வாட்ச் லிஸ்ட்ல போட்டுங்க. பட் முதல்ல வந்து நீங்க வந்து, ஐயய்யோ! இது வந்து மேல போயிடுமே! அடுத்த இந்த ஸ்டாக் நம்ம வாங்கவே முடியாதான்னு நீங்க வந்து பயப்பட வேண்டிய தேவையில்ல. நீங்க ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து அதோட பேட்டர்ன் எப்படி போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா, இதே மாரி ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6000, 7000 ஸ்டாக்ஸ் அளவுக்கு நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. அதனால இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் தான் ஸ்டாக்ன்னு இல்ல. நீங்க ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அதுக்கடுத்து இதே மாதிரி மத்த பல ஸ்டாக்கள நீங்க பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து இது ஒரு தகவலுக்காக மட்டும் தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்க வந்து டிஸ்கஸ் பண்றோம். பட் இந்த ஸ்டாக்க வந்து நீங்க கன்சிடர் பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. பார்த்துக்கங்க. அடுத்து கடைசியா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா, அதானி பவர்ல ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதானி பவர்ல என்ன நியூஸ்னா, ஒரு பூடான்ல வந்து அவங்க ஒரு பவர் பிளான்ட் வந்து ஒண்ணு கட்டப் போறதாகவும், அதனால வந்து அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஏத்தி அழகு பார்த்துருந்தாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ஒரு ரூ. 500 கீழேயே அந்த ரூ. 540 ரூ. 550 ரேஞ்சில சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டாக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. ரூ. 638 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 4% அளவுக்கு ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. அதானி ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக்ஸ்ல வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அ ஆனா ஒரு சில ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவு பரவாயில்லாம இருக்கு. இப்ப இதுல அந்த அவதானி பவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, 2,35,000 கோடியே 2,35,200 கோடி அளவுக்கு இருக்குது. பிஇயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்மியான பிஇ தான் இருக்குது. டெட்டும் ரொம்ப கம்மி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர்ல எங்களோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்க்கும் போகல. ஓரளவு நல்லா தான் டீசென்ட்டான குவார்டர் குடுத்துட்டுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 வச்சிருக்காங்க. அதுனா ஒரே ஒரு நெகட்டிவ் நான் எதுல பார்க்குறேன்னா, பெருசா டிவிடெண்ட் குடுக்குறது இல்ல இந்த ஸ்டாக்ஸ்ல. அப்புறம் இதுல வந்து 1:5 வந்து ஒரு ஸ்ப்ளிட் குடுக்க போறதா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. பட் அவங்களோட ரெக்கார்ட் டேட்டு, எக்ஸ் டேட்டு எதுவுமே இதுவரைக்கும் எனக்கு தெரியல. கண்டிப்பா வந்ததுக்கு அடுத்து நான் நண்பர்களுக்கு நம்ம சேனல் மூலமா தெரியப்படுத்துறேன். அந்த ஸ்டாக்கையும் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கங்க. அதானி ஸ்டாக்ஸ பொறுத்தவரைக்கும் அதானி பவர், அப்புறம் அதானி போர்ட்ஸ். அந்த 2 தான் வந்து ஓரளவு டீசென்ட்டான ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் ஓரளவு டீசென்ட்டான ஒரு ஃபண்டமெண்டலா இருக்கிறதா நான் பார்க்குறேன். மத்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பிஇலாம் நெறையா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஓரளவு கம்மியா தான் இருக்கும். அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம தேவையான அளவுக்கு தகவல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல நான் உங்களுக்கு தேவையான நல்ல தகவல கண்டிப்பா கொண்டு வரேன். நம்மளுடைய வீடியோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்மளுடைய வீடியோவ ச நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வரக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களோட லைக்கு, கமெண்ட் அப்புறம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நன்றி நண்பர்களே! மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்.